இதிலே ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவர்கள் தான் அதிக இப்படிப்பட்ட காரியத்திலே வாதிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் சொல்லுகிற வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை சொல்லிக் கொண்டுதான் அவர்கள் இப்படியாய் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாலே அந்த நிகழ்ச்சி சம்பந்தமான வசனத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 21 முதல் 29 முடிய அந்த வசனத்தை வாசித்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த காரியங்கள் தெரியும். 22 முதல் வாசிக்கிறேன் கேளுங்கள். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். கொண்டு வரப்பட்டான், சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர்கள் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல. இயேசு கிறிஸ்து பிசாசுகளின் தலைவனான பெயல்செபூலினாலேதான் பிசாசுகளை துரத்துகிறார் என்று பரிசேயர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். ஒரு பிசாசை இன்னொரு பிசாசின் தலைவனுடைய வல்லமையை கொண்டு விரட்டினால் அப்போ அந்த பிசாசு கூட்டத்துக்குள்ளே பிரிவினை உண்டாகிறது அல்லவா? அப்ப பிசாசின் கூட்டத்துக்குள்ளே பிரிவினை வந்தால் சீக்கிரமாய் அழிந்து போகும் அல்லவா? இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. என்னை போய் சாத்தான் என்கிறாயே, சாத்தானுடைய வல்லமையோடு நான் செய்கிறேன் என்கிறாயே, நானே இன்னொரு சாத்தானை துரத்தினால் சாத்தானுக்குள்ளே பிரிவினை இருக்கிறது போல அர்த்தமாகிறது அல்லவா? அப்படி செய்தால் சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அவர் கேட்கிற அருமையான ஒரு பெரிய ஆர்குமெண்ட். அப்படியானால் இந்த சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார், நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? உங்கள் பிள்ளைகளும் பிசாசுகளை துரத்துகிறார்கள் அல்லவா? வேதபாரர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் பிசாசுகளை துரத்துகிறீர்கள் அல்லவா? நான் பிசாசினாலே பெயல்செபூலினாலே துரத்துகிறேன் என்றால் உங்கள் பிள்ளைகள் யாராலே அதே பிசாசினால்தான் துரத்துகிறார்களா? ஆகையால் அப்படி நீ சொன்னாய் என்றால் உங்கள் பிள்ளைகளே உங்களை நியாயந்திருக்காதா? அதான் அந்த கேள்வி. அவர்களே உங்களை நியாயந்திருக்கிறவர்களா இருப்பார்களே. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் நான் பெயல்செபூல் கொடுக்கிற வல்லமையினாலே அல்ல, தேவ ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற வல்லமையினாலே, ஆவியானவருடைய வல்லமையினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. நான் பிசாசை துரத்தத்தான், பிசாசு ஓடத்தான், பிசாசு இருக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அன்றியும் இதுதான் முக்கியமான வசனம், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஒரு பெரிய பலவான் இருக்கிறான், பலவான் வீட்டுக்காரனுடைய வீட்டில் இருக்கிறதை கொள்ளையிட வேண்டும். அப்படி என்றால் திருடன் என்ன செய்வான்? அங்கே வந்து அந்த வீட்டுக்காரனை கட்டி போடுவான். வீட்டுக்காரனை கட்டி போட வேண்டும் என்றால் அந்த திருடன் இருக்கிறானே, அந்த திருடனுக்கு வீட்டுக்காரனுக்கு மேலே வல்லமை இருக்கணும். அப்பதான் வீட்டுக்காரனை பலவானை கட்டி போட முடியும். அதுபோல அவர் சொல்லுகிற உதாரணம் எல்லாம் அப்படித்தான். அதுபோல நிச்சயமாய் நான் பிசாசை துரத்துகிறேன் என்றால் பிசாசின் வல்லமைக்கு மேலே வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. பெயல்செபூலிடம் இருந்து நான் வல்லமையை பெறவில்லை. அப்படி என்றால் அது பிசாசின் வல்லமை. அந்த பிசாசின் வல்லமைக்கு மேலே வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. இது தேவ ஆவியினாலே நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த தேவ ஆவியினாலே நான் வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையை கொண்டுதான் நான் விரட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆக இந்த இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பயங்கரமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவின் கருத்துக்களையும் சொல்லுகிறேன். இவரை பெயல்செபூல் என்கிறார்கள். சாத்தானை விரட்டி அவனது ராஜ்யத்தை இயேசு கெடுத்தார் என்றால் இயேசுவை சாத்தான் என்று சொல்ல முடியுமா? என்னை சாத்தானுடைய ஆள் என்று சொல்லுகிறீர்களே, அப்படி அல்ல. நான் சாத்தானை விரட்டுகிறேன், நான் சாத்தானின் எதிரி. இந்த இன்சிடென்டிலே ஒரு இடத்துலயுமே சாத்தானை கட்டி போடல, துரத்தி தான் விட்டுருக்கிறாரு. அப்பொழுது இயேசு சொல்லுகிற இன்னொரு பாயிண்ட், உங்கள் சீஷர்களும் பிசாசால் துரத்துகிறார்களா? அப்படி சொன்னீங்கன்னா they will judge you, உங்களையே நியாயம் தீர்ப்பார்களே. சாத்தான் என்னிடத்திலே தோற்கிறான் என்றால், சாத்தான் என்னிடத்திலிருந்து ஓடி போகிறான் என்றால், அவனை விட நான் பலம் உள்ளவன் அல்லவா? இதை விளக்குவதற்காகத்தான் இந்த உதாரணம் மத்தேயு 12:29. ஆக இந்த விவாதம் இந்த காலத்துல ஒரு பெரிய விவாத பொருளாய் மாறி போய்விட்டது. பலவானுடைய வீட்டை கொள்ளையிட அவனுடைய பலவான் வந்து கட்டி போட்டுத்தான் முடியும், அவனுடைய பலவான் வர வேண்டும். அதுபோல பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் பிசாசுக்கு மேலே வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. அது தேவனால் தான் நடக்கும். அது தேவனிடத்திலிருந்து தான் அந்த 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 வல்லமை கிடைக்க வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய்த்தான் கிடைத்தது என்று இயேசு சொல்லுகிறார். அந்த பலவானாம் நம்முடைய தேவனின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிசாசை விரட்டுகிறோம். இப்படிப்பட்ட தியானம் இல்லாமல் பலவானை கட்டி போடுவது போல பிசாசை கட்டி போட வேண்டும் என்று போதிக்கிறார்கள். பிசாசை கட்டி போட வேண்டும் என்று போதிக்கிறார்கள். அவர்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 10:38 நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்தவனிடம் குடியிருந்த நாசம் செய்த பிசாசை அவனை விட்டு விரட்டினார். நன்மையும் சுகமும் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி அவர் செய்தார். அப்படி இல்லாமல் பிசாசை அந்த ஆளிடமே கட்டி போட்டு வைத்தால், ஒருத்தனை பிசாசு பிடிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த பிசாசை அவனை விட்டு விரட்டாமே அந்த ஆளுக்குள்ளேயே அந்த பிசாசை கட்டி போட்டோம் என்றால் இன்னும் உள்ளுக்குள்ளே இருந்து இன்னும் அதிகமான தீமையை அந்த ஆளுக்கு செய்வான் அல்லவா? கட்டி வைத்தால் அங்கேயே இருந்தால் அதிக தீமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லவா? இந்த உதாரணம் எல்லாம் வல்லமையை பற்றி விளக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதான ஒழிய கட்டி போட்டு அங்கே வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. தவறாய் புரிந்து கொண்டதால் தான் பிரச்சனை வந்திருக்கிறது. இதை பற்றி நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு குழந்தை, பச்சிளம் குழந்தை பால் குடிக்கும் போது விக்கி மரணம் அடைந்து விட்டது. உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குருடன் எப்படி இந்த குழந்தை மரித்தது என்று அந்த குருடன் கேட்கிறான். அதற்கு ஒருவர் சொல்லுகிறார், அந்த குழந்தை பால் குடித்தது, அதனால விக்கிக்கிட்டு செத்து போச்சு என்று சொல்லுகிறார்கள். அந்த குருடன் கேட்கிறான், நான் சொல்லுகிறது கதை. அந்த குருடன் கேட்கிறான், இந்த பால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், பால் வெள்ளையாய் இருக்கும் என்று சொல்லுகிறான். வெள்ளை எப்படி இருக்கும் என்று குருடன் கேட்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், கொக்கு போல இருக்கும் என்று சொல்லுகிறான். கொக்கு எப்படி இருக்கும் என்று கேட்கிறான். உடனே கையை இப்படி சாச்சி காட்டி, பார்ப்பா தொட்டு பாரு, இப்படி இருக்கும் கொக்கு என்று அந்த குருடனிடம் சொல்லுகிறான். அந்த குருடன் அதை கையை தொட்டு பார்த்த உடனே, யப்பா இவ்வளோ பெருச ஒரு பச்சிளம் குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தை விக்கிட்டு சாகாம என்னையா செய்யும் என்று அந்த குருடன் சொன்னானாம். இப்படிப்பட்ட குருடனுடைய சிந்தனை நமக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட குருடனுடைய சிந்தனை நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்து இதுபோல ஏராளமான ஓமானங்களை இந்த வேத புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார். 1-2 மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். 1, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடனை போல வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ரகசிய வருகைக்கும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாம் வருகைக்கும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருடனை போல வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? திருடன்னா எதுக்கு வர்றான்? பூமியில் இருக்கிறதுக்கெல்லாம், பூமியில் உள்ளதெல்லாம் கொள்ளையிட வர்றான். அப்ப நம்முடைய ஆண்டவர் பூமியில் உள்ளதெல்லாம் கொள்ளையிடவா வருகிறார்? அல்ல அல்ல. அந்த உதாரணத்துடைய அர்த்தம் என்ன? திருடன் இணையாத நாளிகையில் வருவான். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் நினையாத நாளிகளே வருவார், ஆயத்தமாயிருங்கள். அவ்வளவுதான். ஆக அதனுடைய பேசிக் தாட் என்னன்னு புரியாம ஓமானத்தை வேறொரு அர்த்தத்திலே கொண்டு போனால் அது தவறாய் போய்விடும். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 40ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாள் யோனா மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணம், ரைட். யோனா 3 நாள் மீன் வயிற்றிலே உயிரோடு இருந்தான், உயிரோடே வெளியே வந்தான். ஏசு அப்படியா? இல்லை. அந்த உதாரணத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவும் உயிரோடவே இருந்து உயிரோடு தான் வந்தார், மரித்து மரணத்தை ஜெயித்து வந்தார் என்று சொல்லக்கூடாது. ஆக உதாரணம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே அவர் உயிரோடு வந்தாரா மரித்து வந்தாரா அதற்கல்ல உதாரணம். யோனா 3 நாள் வயிற்றிலே இருந்தான், அதே போல மனுஷகுமாரனும் 3 நாள் மண்ணுக்குள்ளே இருப்பார். அப்படின்னா அர்த்தம் என்ன? நாள் கணக்கை சொல்வதற்காக அந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாள் அந்த நாள் கணக்கை சொல்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறத ஒழிய உயிரோடு இருப்பாரா செத்து இருப்பாரா அதை பற்றி சொல்வதற்காக அல்ல. மரணமின்றி அவன் வந்தான், இயேசுவும் அப்படித்தான் வந்தார் என்று அந்த உதாரணத்தை வைத்துக் கொண்டு சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல அல்ல அல்ல. உதாரணங்களை எதற்கு உதாரணப்படுத்தி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே கானானிய ஸ்திரீ வருகிறாள். அவளுடைய பிள்ளைக்கு சுகவீனத்துக்கு ஆண்டவரிடம் வந்து அவள் மன்றாடுகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகள் என்றால் இஸ்ரவேலர்கள், அப்பம் என்றால் ஆசீர்வாதம், நாய்கள் என்றால் உலகத்தார், இஸ்ரவேல் அல்லாதவர்கள். அப்படி என்றால் அந்த ஓமானத்தை அப்படியே டைரக்டா எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் நாய்களா? நாய் என்றா தேவன் சொல்லுகிறார்? அதனுடைய ஓமானத்தின் அர்த்தம் என்ன? இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாரும் 4 கால் வைத்திருக்கிறார்களா நாயை போல? அப்பத்தை நாய்க்குட்டிக்கு நாய்க்கு போடக்கூடாதா? அப்பத்தை நாய்க்கு போடுவதே கிடையாதா மனிதர்கள்? போடலாமே. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? இதை ஞானமாய் புரிந்து கொள்ளாவிட்டால் அறிவீனம் நமக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தம். இதை ஞானமாய் புரிந்து கொள்ளாவிட்டால் பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று அர்த்தம். இதை ஞானமாய் புரிந்து கொள்ளாவிட்டால் வசனத்தால் நம்முடைய மனக்கண் இன்னும் பிரகாசம் அடையவில்லை என்று அர்த்தம். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறான், வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எப்பொழுது அந்த ஏதேன் போல நிலைமை வரும் என்று சொல்லி எல்லாம் பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறதா. இந்த உதாரணத்தை டைரக்டா இவர்கள் சிந்திப்பது போல சிந்தித்திருந்தால் எல்லா சிருஷ்டிகளும் குழந்தை பேறு பெறுகிறது என்று அர்த்தம். சர்வ சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைப்படுகிறது என்றால் அர்த்தம் என்ன? எல்லா ஜீவராசிகளும் குழந்தை பேறு பெறுகிறது என்று அர்த்தம். எல்லா ஜீவராசிகள் என்றால் ஆண் ஜீவராசியும் பெண் ஜீவராசியும் சேர்த்து. ஆண் ஜீவராசி எங்காவது பிள்ளை பேர் பெறுமா? அப்ப இந்த உதாரணம் எதை குறிக்கிறது? இந்த காரியத்தை புரியாமல், அதை கணிக்க தெரியாமல்
ஞானத்தோடு அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல். அதனால் தான் ஞானம் இல்லாவிட்டால் ஒரு காரியம் நடக்காது. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினாலே தான் நமக்கு ஞானம் வருகிறது, மீட்பு வருகிறது, அறிவு வருகிறது, நீதி வருகிறது, எல்லாமே அவரால் தான் வருகிறது. ஆக ஞானம் வர வேண்டும். ஞானம் இல்லையே இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் வந்து கொண்டிருக்கும். இந்த பிசாசானவனை விரட்டுவதற்கு நமக்கு தேவை, முதலிலே தைரியம் தேவை, இரண்டாவது சர்வாயுத வர்க்கம் தேவை, வசனம் எனும் பட்டயம் தேவை, விசுவாசம் என்னும் கேடயம் தேவை, வல்லமை தேவை. வல்லமை தேவை, அதான் ரொம்ப முக்கியம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அங்கே சந்தரோகி பிடித்த பிசாசு பிடித்தவனிடத்தில் வந்து பிசாசை விரட்ட முடியவில்லை. இயேசு கிறிஸ்து போய் விரட்டி விட்டார். அப்போ எங்களால விரட்ட முடியவில்லையே, நீர் விரட்டி விட்டீரே என்று அந்த சீஷர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை பார்த்தீர்களா? மத்தேயு 17 சொல்லுகிறார், வாசிக்கிறேன் கேளுங்கள். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆக உபவாசத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனோடு தொடர்பு நீ வைக்க வைக்க உன்னுடைய ஆவியிலே வல்லமை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய ஆவியிலே வல்லமை கிடைக்க கிடைக்க நீ அதற்கு பிறகு வெளியே போகும் பொழுது உன்னுடைய ஆவி வல்லமை உள்ள ஆவியாய் போய் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிற பிசாசின் ஆவி உன்னை பார்த்து பயந்து ஓடியே போகும். அது எப்படிப்பட்ட சந்தரோகி ஆவியாய் இருந்தாலும் சரி, ஓடியே போகும். ஆக பிசாசை விரட்டுவதற்கு வல்லமை தேவைப்படுகிறது. அதிகாரம் இருப்பதை உணர வேண்டும். நமக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது. தேவன் பிசாசை விரட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறார், கட்டுவதற்கு அல்ல. இந்த அதிகார உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். வசன தெளிவு வேண்டும். வசன தெளிவு வேண்டும். வசன ஞானம் இல்லாதவர்கள் இப்படித்தான் தகாத காரியங்களை தகாத விதமாய் உதாரணங்களை புரிந்து கொள்ளாத வகையிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். இதனாலே பிசாசானவன் அவனுக்கு ஏற்றபடி தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டு நாம் காரியங்களில் ஈடுபட வேண்டும். இதைத்தான் பவுல் அடிக்கடி சொல்லுவார். 2 கொரிந்தியர் 11 பவுல் சொல்லுகிறதை வாசிக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆக சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திலையும் செயல்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். நாம் எதிர்த்து நின்றால் அவன் ஓடியே போவான். கட்டி போடுற வேலை கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே அவனை துரத்தி விட வேண்டும். ஒரு நாள் வரப்போகிறது, 1000 வருட அரசாட்சியின் பொழுது அவனை தேவனே பிடித்து கட்டி போட போகிறார். ஒரு நாள் வரப்போகிறது, கோகேமாக யுத்தத்திற்கு பிற்பாடு நித்தியமாய் அவனை நரகத்திலே தள்ள போகிறார். வெளிப்படுத்தல் 20 அப்படித்தான் சொல்லுகிறது. மேலும் மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியங்களுமே, கட்டப்படுதலும் நரகத்திலே தள்ளப்படுதலும், இரண்டையுமே தேவன் தான் செய்வார், நாம் அல்ல. நமக்கு அந்த அதிகாரம் அல்ல. கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவோம். தேவன் கொடுக்காத அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி நாம் பிசாசுக்கு வழிவிடாதீர்கள். நாம் அவர் கொடுத்த அதிகாரத்தை வல்லமையோடு பயன்படுத்தினால் நாம் வெற்றியை காண்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வருகிறார். நாம் எல்லாரும் ஆயத்தமாகி அவரோடு பரலோகத்துக்கு போக தயாராக இருக்கிறோமா? ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். அல்லே